அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் சபீர் ரினோ என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் வண்ணமாக இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது நீங்கள் நாம் கொடுத்திருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான சந்தேகங்கள் உங்களில் யாருக்கு இருந்தாலும் அதை தயவதாட்சணமின்றி இதில் அனுப்பிவிட்டால் அதனை வீடியோ வடிவில் பதிலாக நாம் பதிவேற்றம் செய்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அது உங்களுக்கும் உங்களை போன்ற மற்றவர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் அல்லாஹ் ஆக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது கேள்விகள் மூலமாகத்தான் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் அருளப்பட்ட வரலாறாக நம்ம பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் படித்து பார்த்தால் எஸ் அலுவனக்க என்ற வார்த்தையை பார்க்கலாம். அதாவது, நபியே, அந்த மக்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை செலவு செய்யணும், மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள், போரில் கிடக்கக்கூடிய அந்த செல்வ கனிமத் பொருளை பற்றி கேட்கிறார்கள். இது போன்ற பல வசனங்கள்ல அல்லாஹ் என்ன பண்றான்னா, அந்த மக்களுடைய கேள்வியை இந்த இடத்துல சொல்லி அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க, நீங்க இதெல்லாம் பதிலாக சொல்லுங்கன்னு அல்லாஹ் பல வசனங்கள்ல சொல்லித்தரக்கூடிய காட்சிகளை திருக்குர்ஆன்ல பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுல பார்ப்பதாக இருந்தால் பல சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் கேள்வி கேட்கும்போது தான் பதில் சொன்னாங்க. அப்போ நம்மள இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான பல விஷயங்கள் பல பேர் அறிந்திருந்தாலும் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் அதை நீங்கள் தயக்கம் இல்லாமல் இந்த நம்பர்ல கேள்வியாக கேட்டால் அது உங்களுக்கும் இது தெரியாத மற்ற மக்களுக்கும் ஒரு விளக்கம் தரக்கூடிய வண்ணமாக இந்த பதிவு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.